Listen to the word with the God that gave you life. 1, 2, 3, ho! 1, 2, 3. சகோதரர் ஜான் மோகன பிரகாஷ் இவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர். சென்னையில் ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தேன். சின்ன வயசில் சர்ச் போகிறது, சண்டே ஸ்கூல், விபிஎஸ் எல்லாமே ரொம்ப ரெகுலராக எங்கள் வீட்டில் எம்ஃபசைஸ் பண்ணி வளர்த்தாங்க. தேவனை அறிந்த இவரின் வாழ்க்கையின் குறிக்கோள், இயேசு கிறிஸ்துவை புண்படுத்தணும்னா என்ன பண்ணலாம், இயேசு கிறிஸ்துவோடைய கண்ணில் கண்ணீர் வரணும். தேவனின் அன்பை அறிந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த இவரின் மனதில் ஏன் இப்படி ஒரு சிந்தனை மற்றும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியும்படி இவரை தூண்டியது என்ன? மியூசிக்கில் ஒரு பெரிய அட்ராக்ஷன், அது அப்படியே பேஷனாக மாறிச்சு, அப்சஷனாக மாறிச்சு. நான் ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு நபர் யாருன்னா மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சனுடைய ஒரு பெரிய ஃபேனாக மாறினேன். எப்படியாவது மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய வெறி எனக்குள்ள வந்துச்சு. ஸோ ஆனால் இதில் ஒரு டேஞ்சர் என்னென்னா, இந்த ராக் மியூசிக், ஹெவி மெட்டலில் நிறைய இந்த சைட்டன் வர்ஷிப் இருக்குது. நிறையா அந்த மியூசிக் பேண்ட்ஸ் வந்து செட்டானிக் பேண்ட். ஸோ பல மணி நேரம் இதை கேட்டதுனால என்ன ஆச்சுன்னா, எனக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ என்னுடைய இருதயம் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஜீசஸ் கிரைஸ்ட்ன்ற பேரை கேட்டாலே நான் வெறுக்க ஆரம்பித்தேன். எனக்குள்ள ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் பொங்கி வரும். இதனால் இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், இயேசுவை புண்படுத்தணும்னா என்ன செய்யணும்? அப்போ பிசாசு வந்து எனக்கு கொடுத்தது ஒரு ஆலோசனை என்னன்னா, இயேசுவனுடைய பிள்ளைகளை நீ வழிவிலக செய்தனா இயேசுவை புண்படுத்தலாம். ஸோ அப்போ நான் தீர்மானித்தேன், நான் இயேசுவனுடைய பிள்ளைகளை வழிவிலக செய்ய போகிறேன். எனக்கு நானே ஒரு டைட்டில் கொடுத்துக்கிட்டேன், இவாஞ்சலிஸ்ட் ஆஃப் சைட்டன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதன் பிறகு பைபிள் தூக்குறவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஏன்னா போய் அவங்கள வந்து கேள்வி கேட்டு அவங்க விசுவாசத்தை குலைக்கிற ஒரு முயற்சியில் தான் ஈடுபட்டிருந்தேன். ஸோ எனக்கும் வசனங்கள் தெரியுன்றதுனால வசனங்களை ட்விஸ்ட் பண்ணி பேசுவேன், இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நிறைய பேர் என்னை பார்த்தாலே பயப்படுவாங்க. என்னுடைய தோற்றமும் வந்து வித்தியாசமாக இருக்கும். என்னை பார்த்தாவே ஒரு நீளமான முடி, கழுத்தில் கையிலலாம் பெரிய பெரிய சங்கிலிங்க போட்டிருப்பேன். என்னுடைய ஜீன்ஸு டிஷர்ட்லலாம் பிசாசுடைய படங்கள், மோதிரம்லாம் பார்த்தீங்கன்னா மண்டை ஓடு, பாம்பு இப்படி தான் இருக்கும். என்னுடைய பெல்ட் பக்கில் ஒரு பெரிய மண்டை ஓடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தாலே வித்தியாசமாகவும் கொஞ்சம் பயங்கரமாகவும் இருப்பேன். மேலும் பிசாசுகளுடன் இவர் ஒரு நேரடி தொடர்புடையவராக மாறினார். இந்த பிசாசுகள் வந்து எனக்கு ரொம்ப ரியலாக மாறிடுச்சு. ஆரம்பத்தில் நடக்கும்பொழுது கூட காலடி சத்தம் கேட்கும், திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் யாரோ என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே படிப்படியாக என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கதவை பூட்டிட்டு படுத்தினா பூட்டின கதவு வழியாக பிசாசுகள் உள்ளே வர்றதை கண்கூட நான் பார்ப்பேன். ஸோ என் பெட்டில் பிசாசுகள் படுத்திருக்கும். ஸோ இப்படி பிசாசுகளோட பிசாசாக நான் வாழ ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பிசாசுகள் ரொம்ப ரியலாக இருக்கேன், என் கூடவே இருக்கிறது தெரியும். அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸு, பிசாசு வந்து என்னை உயர்த்துவான் அப்படின்னு நான் நம்பி தான் அதில் செயல்பட ஆரம்பித்தேன். என்னைக்கு அதை நம்பி அப்படி நானாக தான் கால் வைத்து அதுக்குள்ளே போனேன். இது ரெண்டு பாதை மாதிரி, ஒரு பாதை நல்லா லைட்டட் பாத்து, இன்னொன்று முள் இருக்குது, இருள் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் நம்ம எது நடக்கிறோமோ அதுக்குள்ளே போயிட்டே தான் இருக்க போகிறோம். எல்லா கெட்ட பழக்கம் வரைக்கும், சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, ட்ரக்ஸு எல்லாமே இருந்தது. ஸோ பிசாசனுடைய பாதையில் நான் உள்ளே நடக்க இந்த காரியங்கள் என்ன சூழ்ந்துச்சு. இந்த சூழ்நிலைகள் இவருடைய வாழ்க்கையில் வெற்றியையும் சமாதானத்தையும் கொண்டு வந்ததா? மியூசிக்கலி ஒரு சக்ஸஸ் இருந்தது, பட் என் லைஃப்பில் அந்த சமாதானம் கம்ப்ளீட்டாக வந்து போயிருச்சு. ஏன்னா படிப்பில் அரியர்ஸ், வீட்டில் அதனால் சமாதானம் இல்லை. எங்கள் அப்பா வந்து ஒரு டாக்டராக இருந்தார், எங்கள் அம்மா வந்து டீச்சர். ஸோ அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா பையன் படிக்கணும். ஸோ இப்போ நான் படிக்காமல் இதெல்லாம் செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது, இப்படி ஒரு சூழ்நிலை. இந்த நிலையில் வாழ்ந்து வந்த அருமை சகோதரர் வாழ்வில் இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளர் திட்டம் ஒரு திருப்பத்தை கொண்டு வந்தது. எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஸோ அதனால் என்னை யங் பார்ட்னராக சேர்த்தாங்க. இத்திட்டத்தில் இணையும் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுர ஜப வீரர்கள் தினமும் இறைவனிடம் பிரார்த்தனை எடுத்து வருகின்றார்கள். இந்த ஜபங்கள் சகோதரரின் வாழ்வில் அற்புதங்களை கொண்டு வர தொடங்கியது.
என்னோட படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மாணவன் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டு எனக்கு பயங்கர கோவம். ஸோ இப்போ போய் அவனோட உட்காந்து தர்க்கம் பண்ணேன், எதுக்காக உனக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வாக்குவாதம். அவனால் பேச முடியாமல் கடைசியில் சொன்னான், ஜான் என்னால் உங்ககிட்ட பேச முடியல, ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீ வந்து இயேசுவை ருசிச்சாதான் உனக்கு தெரியும், ட்ரை ஜீசஸ், நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. ஸோ அப்போ அவனை விட்டுட்டு வரும்பொழுது இந்த 2 வார்த்தைகளும் என்னை சுற்றி வருதா, இயேசுவை நம்ம ருசிச்சாதான் என்ன, ட்ரை பண்ணுறதுனால நம்ம என்னத்தை இழக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பைபிள் வாசிக்கணும்னு ஒரு வாஞ்சை. அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், எங்கள் அம்மா எனக்கு கொடுத்து அனுப்பியிருந்த 2 பைபிளையும் நான் தூக்கி வீசிட்டேன். ஸோ ஒரு 2 நாளில் எனக்கு ஒரு கிஃப்ட் வந்தது. பிரித்து பார்த்தா பிராண்ட் நியூ பைபிள். நான் யாரையும் கேட்கல, போய் வாங்கலை, எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு பைபிள் கிஃப்டாக வந்தது. ஸோ அதை பிரித்து வாசிக்கும் பொழுது தான் நான் உணர்ந்தேன், மனிதனாக வெளிப்பட்ட தேவன் அவர் தான் இயேசு கிறிஸ்து. எனக்காக என்னை நேசித்தபடினால என் பாவங்களை சுமந்து எனக்காக பாடுபட்டு சிலுவையில் அவர் மரிச்சாரு, உயிரோடு எழுந்தாரு, மீண்டும் வரப்போறாரு. இதை நான் உணர்ந்த உடனே உள்ள முற்றிலுமாக உடைஞ்சது. நான் இவரை இவ்வளோ வெறுத்தேனே, ஆனால் இவர் என்னை இவ்வளோ நேசிச்சிருக்கிறாருன்னு சொல்லி முற்றிலும் என்னை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவருக்கு தன்னை ஒப்புவித்த சகோதரரை தேவன் மென்மேலும் ஆசீர்வதித்தார். நான் படித்து முடிச்சுட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதை முடிச்சுட்டு நான் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் பண்ணிவிட்டு, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் கம்பெனி, அதாவது இன்ட்ராநெட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப லூக்ரேட்டிவ் ஃபீல்டு அது. சேட்டலைட்ஸு, அப்புறம் ப்ரைவேட் நெட்ஒர்க்ஸ், பிஸ்னஸ் ஹவுசஸ்க்கு இதெல்லாம் பண்ணுற ஒரு கம்பெனி. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் இரவும் வந்து என்னை சந்தித்து சொல்வார், நீ என் ஊழியத்துக்கு வேணும், கண்ணீரை அனுபவித்த நீ தான் என் ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியும் அப்படின்வாரு. அப்போது நான் சரின்னு ஆண்டவருக்கு செவி சாய்த்து முடிவு எடுத்தேன், நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி டெசிஷன் எடுத்த உடனே பெரிய டிஸ்கரேஜிங்காக இருக்கும் அந்த டைம். அந்த இரவு நேரத்தில் ஃபேஸ் டு ஃபேஸ், முகத்துக்கு நேராக பிசாசு நின்று குற்றப்படுத்தி பேசிக்கிட்டு இருப்பான். அப்போது மனசு உடஞ்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த டைமில் பரிசுத்த ஆவியானவர் என் மேலே இறங்கி வருவார். ஆண்டவர் சொல்வார், மகனே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். ஆபக்குக் 3:17-19 வரைக்கும் ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்துவார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழமற்று போனாலும், தொழுவத்திலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், கிடையிலே மாடுகள் அற்று போனாலும், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்போ அந்த வசனங்கள் வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய கிட்டார் எடுத்து பாட்டு பாடி நடனம் ஆட ஆரம்பிப்பேன். இது நான் ஆடி பாடி கர்த்தருக்குள்ளே டெலிபரேட்டாக என்னை மகிழ்ச்சி ஆக்கிக்குவேன். அப்போ நேரம் கடந்து செல்லும். ஒரு நாள் நைட்டு எனக்கு ஒரு பெரிய ரெவலேஷன் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே உலகத்திலேயே நான் தான் அதிகமாக வந்து உண்மை கொண்டாடணும், அதிகமாக உண்மை துதிக்கணும். ஏன்னா இந்த உலகமே நான் உதவாக்கிறேன்னு சொல்லும் பொழுது நீ விலையேற பெற்றவன்னு சொல்லி எனக்காக நீர் உம்முடைய ஜீவனையே கொடுத்தீரே, இதை விட வேற காரணம் எனக்கு என்ன வேணும்? திரளான என் பாவங்களை மன்னித்தீரே, இதை விட வேற காரணம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பித்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ரூமில் அட்மாஸ்பியரே மாற ஆரம்பிச்சது. அதன் பிறகு வானம் திறந்தது, தேவ தூதர்கள் இறங்கி வந்தாங்க. அந்த அறையில் ரொம்ப அழகான டான்ஸஸை பார்த்தேன். பாடி ஆட ஆட தேவ தூதர்களும் அவங்க நடனம் ஆட ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு ஊழியத்தில் ஆண்டவர் படிப்படியாக பயன்படுத்த ஆரம்பித்தார். நிறைய தீர்க்க தரிசிகள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். டாக்டர் பால் தினகரனை நான் மீட் பண்ணி நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் அதனால் பல மாற்றங்கள், பல உயர்வுகள், விளைவுகள். மேரேஜ் வந்து 2007 நடந்தது. அவங்க வந்து பிரிட்டிஷ் ஹை கமிஷனில் ரொம்ப முக்கியமான அந்த ட்ரேடுன்னு சொல்லுவாங்க, ட்ரேட் அண்ட் காமர்ஸ், அதில் ஷி வாஸ் ஹோல்டிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் பொசிஷன். அவங்களும் அந்த வேலையை விட்டுட்டு நாங்கள் 2 பேருமா முழு நேரமாக ஊழியத்தில் இருக்கிறோம். எனக்கு ஒரு பெரிய வாஞ்ச ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும், ஏன்னா ஆண்டவர் அன்பை ருசிச்சதுனால. ஸோ இப்போ வந்து பலவிதமான ஊழியங்கள் ஆண்டவர் எங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. நிறைய ஃபேசட்ஸ் இருக்குது. பல விடோஸ்க்கு நாங்கள் ஆதரிக்கும்படி ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கிறாரு. பல அனாதை பிள்ளைகள் மற்றும் க்ரூசேட்ஸு, மீட்டிங்ஸு, இப்படி டெலிவிஷன் மினிஸ்ட்ரி, மீடியா மினிஸ்ட்ரி, பல ஊழியங்களை செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம் என்னென்னா, ஆண்டவர் சமீபத்தில் கொடுத்த ஒரு தரிசனம், இன்பம் எஃப்எம். ஸோ இது இன்டர்நெட்டில் இப்போதைக்கு இருக்குது, www.inbamfm.com. நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு ஆரம்பம் தான். எதுவுமே இல்லை,
எங்ககிட்ட இருந்ததெல்லாம் தரிசனமும் விசுவாசமும் தான். ஸோ ஆண்டவர் எங்களுக்கு இந்த இன்பம் எஃப்எம் தரிசனம் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் பால் அண்ணனை பார்த்து மீட் பண்ணி ஜெபம் பண்ணோம். ஸோ அண்ணன் தான் எங்களுக்கு ஜெபம் பண்ணி ப்ளஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இன்பம் எஃப்எம் வந்து திறந்து வளர்ந்து இந்த அளவுக்கு சிறகடித்து பறந்துகிட்டு இருக்கு. பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் இடைபெற போவது மிக உறுதி. நம்முடைய நிகழ்ச்சிக்குள் நாம் கடந்து செல்லும் என்பதாக தேவனை நாம் துதித்து ஆராதிப்போம். ஸோ இன்னைக்கு we are reaching more than 120 countries. அண்ட் எங்களுக்கு வர்ற டெஸ்டிமனிஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பலர் வந்து தூர தேசங்களில் அவங்க உறவுகளை விட்டு நண்பர்களை விட்டு இருக்கிறாங்க. எப்படி வேணாலும் வாழலாம், யாருக்கும் தெரிய போகிறதில்ல. செட்டானிக் மியூசிக், கான் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு கம்பேனியனாக இருக்கிறது இன்பம் எஃப்எம். ஸோ அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸோ இந்த இன்பம் எஃப்எம் வந்து இன்னைக்கு பெரிய லெவலில் ஆண்டவர் வளர்த்துருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஸோ ஒரு முக்கியமான காரியம் நான் சொல்லணும்னா, எங்கள் அம்மா வந்து YPPயில் சேர்த்தாங்க, யங் பார்ட்னர்ஸ் பிளான். ஸோ நான் எந்த விதத்தில் பிசாசு என்னை தவறான வழியில் இழுத்துட்டு போக முயன்றாலும் அந்த ஜெபங்கள் தான் என்னை இன்னைக்கு திருப்பி கொண்டு வந்து என்னை ஒரு ஊழியக்காரனாக நிறுத்தி இருக்கு அப்படின்றத நான் முழு நிச்சயமாக நான் நம்புகிறேன். அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை. இதை போன்ற ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்து கொண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள்.